காலையில் அழுத காகம். ஒரு காலத்தில் பசுமை சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லையில் பல நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பெரிய ஆலமரம் நின்று கொண்டிருந்தது. அந்த ஆலமரம் கிராம மக்களுக்கு நிழலும் பறவைகளுக்கு பாதுகாப்பும் அளித்து வந்தது. அந்த ஆலமரத்தின் உச்சியில் ஒரு புத்திசாலி காகம் வாழ்ந்து வந்தது. அந்த காகம் மற்ற காகங்களைப் போல அல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்பே உரக்க கா 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 என்று அழும். காகத்தின் அழுகை மக்களின் பயம். கிராம மக்கள் அந்த சத்தத்தை கேட்டாலே பதறிவிடுவார்கள். இன்று காகம் அதிகமாக அழுகிறது, ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது, யாருக்கோ அபசகுணம் என்று பேசிக்கொள்வார்கள். சிலர் அந்த நாளில் வெளியே போக மாட்டார்கள். சிலர் பயணத்தை ரத்து செய்வார்கள். சிலர் நல்ல வேலை தொடங்குவதையே தள்ளி போடுவார்கள். ஆனால் காகம் மட்டும் தினமும் அதே நேரத்தில் அழுவதை நிறுத்தவே இல்லை. சிறுவன் கண்ணன். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் காலை நேரத்தில் தூங்குவதையே விரும்புவான். பள்ளிக்கூடத்திற்கும் தாமதமாகச் செல்வான். ஒரு நாள் அவன் தாயார் சொன்னார், கண்ணா, நாளை சீக்கிரம் எழுந்து படிக்க வேண்டும். அன்று காலை வழக்கம் போல் காகத்தின் அழுகை கேட்டது. கண்ணன் மனதில் நினைத்தான், இந்த காகம் ஏன் தினமும் இப்படி அலறுகிறது? உண்மையிலேயே இது கெட்ட சகுனமா? அவனுக்கு பயமில்லை, ஆர்வம் இருந்தது. காகத்திடம் கேட்ட கேள்வி. மறுநாள் அதிகாலையில் கண்ணன் ஆலமரத்தின் அருகே சென்றான். அப்போது காகம் கிளையில் அமர்ந்து கொண்டிருந்தது. கண்ணன் மரியாதையுடன் கேட்டான், காகமே, நீ தினமும் காலையில் ஏன் அழுகிறாய்? எல்லோரும் பயப்படுகிறார்கள். காகம் சிறிது நேரம் அவனை பார்த்தது. பின்னர் மென்மையான குரலில் சொன்னது, கண்ணா, நான் அழுவது கெட்டதற்காக அல்ல, நான் மக்களை எழுப்புவதற்காக அழுகிறேன். கண்ணன் ஆச்சரியமாக கேட்டான், எழுப்புவதற்காகவா? காகத்தின் வாழ்க்கை பாடம். காகம் சொன்னது, கண்ணா, உலகில் எல்லா உயிர்களுக்கும் நேரம் மிகவும் முக்கியம். சூரியன் உதிக்கும் முன் எழுபவன் சோம்பேறியாக இருக்க மாட்டான், பசியால் தவிக்க மாட்டான், வாழ்க்கையில் பின்தங்க மாட்டான். மக்கள் காலையில் தூங்கிக் கொண்டே நேரத்தை வீணாக்குகிறார்கள். அதனால்தான் நான் உரக்க அழைக்கிறேன். ஆனால் மக்கள் என் அழுகையை பயமாக நினைக்கிறார்கள். உண்மையில் அது எச்சரிக்கை. கண்ணனின் மாற்றம். அந்த நாளிலிருந்து கண்ணன் தனது வாழ்க்கையை மாற்றினான். அவன் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்தான். படித்தான். பள்ளியில் முதலிடம் பிடித்தான். அவன் நண்பர்களிடம் காகம் சொன்னதை பகிர்ந்தான். மெல்ல மெல்ல கிராமத்தில் மாற்றம் ஏற்பட்டது. கிராம மக்களின் புரிதல். ஒரு நாள் கிராம சபையில் கண்ணன் எழுந்து பேசினான். காகம் கெட்ட சகுனம் அல்ல, அது நமக்கு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. அன்று முதல் காகம் அழுதால் மக்கள் சொன்னார்கள், நேரமாகிவிட்டது, எழுந்து வேலை தொடங்குவோம். காகமும் மகிழ்ச்சியுடன் கா கா என்று அழைத்தது. நீதிக் கருத்து. பயமாக நினைப்பதில் கூட நல்ல அர்த்தம் இருக்கலாம். காலையில் எழுவதில் வாழ்க்கையை ஒழுங்காக மாற்றும். நல்ல அறிவுரையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது.